இறை மக்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள், வாரத்திற்கு வாரம், மாதத்திற்கு மாதம், ஆண்டிற்கு ஆண்டு என்று சொல்லி அதிகமாகி கொண்டு வந்த நிலையில் 1999ஆம் ஆண்டு புதிய ஆலயம் கட்டுவதற்கு கூடுதலான இடம் வாங்கப்பட்டு புதிய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அன்றைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய மேதகு பேராயர் அருள்தாஸ் ஜேம்ஸ் ஆண்டகை அவர்களுடைய திருக்கரங்களால் புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 4/6/2000ஆவது ஆண்டில் அன்றைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய துணை ஆயரும் இன்றைய தருமபுரி மறை மாவட்டத்தினுடைய ஆயருமான மேதகு ஆயர் தந்தை லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை அவர்களுடைய திருக்கரங்களால் புதிய ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டது. புனித தோமையார் மலையிலிருந்து பள்ளிக்கரணை வெறும் 10 கிலோமீட்டர் தான். நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் புனித தோமையார் இந்த பகுதிகள் வழியாகவும் நடந்து வந்து நற்செய்தி அறிவித்திருக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னு நாம் மறுக்கவும் முடியாது. எல்லாத்த விட இன்றைக்கு சென்னையினுடைய மிக உயரமான பகுதிகளில் ஒன்று புனித தோமையார் மலை. அங்கிருந்து புனித தோமாவினுடைய பார்வை பள்ளிக்கரணின் மீதும் பட்டிருக்கும் என்பது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. இயேசுவினுடைய 12 திருத்தூதர்களில் ஒருவர் புனித தோமையார். புனித தோமையார் இந்தியாவினுடைய அப்போஸ்தலர். 52வது ஆண்டில் கேரளாவினுடைய கொடுங்கல்லூர் பகுதியில் வந்து இறங்குறார். சில ஆண்டுகள் அந்த பகுதியில் நற்செய்தி அறிவிக்கிறார். 7 ஆலயங்களை கட்டி எழுப்புகிறார். அதன் பிறகு அங்கிருந்து நம்முடைய சென்னையினுடைய மயிலாப்பூர் பகுதிக்கு வந்து இறங்குறார். அந்த பகுதியில் வழியாக வந்து நற்செய்தி அறிவிக்கிறார். இறுதியாக புனித தோமையார் மலையில் 72வது ஆண்டில் மறை சாட்சியாக மடிகிறார். இதுதான் புனித தோமாவினுடைய மிக சுருக்கமான வாழ்க்கை வரலாறு.